படிக்கிறதுக்கு கண்ணும் காதும் தேவையில்லைன்னு இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுத்தவங்க தான் ஹெர்பன் கிர்மா. இன்னைக்கு இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். 30 days 30 useful இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1988 கலிஃபோர்னியாவில் ஹெர்பன் கிர்மா பிறக்கும்போது கன்ஜென்சியல் டிசார்டர்னால பாதிக்கப்படுறாங்க. அதாவது பிறக்கும்போதே டிஃப்ரெண்ட் பிளைண்ட். டாக்டர்ஸ் கூட இவங்களால சர்வை பண்ணுறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பேரண்ட்ஸ் எந்த குறையும் இல்லாமல் வளர்க்குறாங்க. ஒன்ஸ் ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் இவங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. ஈவன் டீச்சர்ஸ் கூட ஒரு ஸ்டேஜில் இவங்களால் படிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் இவங்களோட டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கீபோர்டு மூலியமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை வச்சு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த யூனிவர்சிட்டி நம்ம ஊர் ஐஐடி மாதிரி வேர்ல்டில் ஃபேமஸான ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி. அங்கே ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் கிராஜுவேட் ஆகுறாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் டிஃபரெண்ட் பேங்க் கிராஜுவேட் இவங்க தான். இவங்க இப்போ இன்டர்நேஷ்னல் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிசபிலிட்டி ரைட்ஸ்க்காக அட்வொகேட்டாகவும் இருக்காங்க. இனிமேல் உங்களால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி ஹெர்பன் கிர்மாவை நினச்சி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டை இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.